பால்ஸ் விட்னஸ், பவுலின் சாட்சி அப்படின்ற தலைப்பு இன்னைக்கு. பவுல் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை குறித்து சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஃபார் ஐ ஆம் த லீஸ்ட் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவனாயிருக்கிறேன், அண்ட் டூ நாட் ஈவன் டிசர்வ் டு பி கால்ட் அன் அப்போஸ்டல், நான் அப்போஸ்தலர் என்று என்னை கூப்பிடுவதற்கும் நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். One of the greatest witnesses of the resurrection was Paul himself. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இருந்ததில் மிக முக்கியமானவர், மிகப்பெரிய ஒரு சாட்சி என்னென்றால் அது பவுல். ஏன்னா பவுல் தான் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழவில்லை, இயேசு கிறிஸ்துவே கிடையாது, இயேசு இறைவனின் குமாரன் அல்ல, இயேசுவை யாராவது கிறிஸ்து என்று சொன்னார்களோ அல்லது இறைவனுடைய மைந்தன் என்று யாராவது சொன்னார்களோ அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே போட வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான உத்தரவு பவுலுடைய கையிலே இருந்தது. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போதும் பவுல் பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்தான், அதற்கு சாட்சியாக இருந்தான். ஏன்னா ஸ்டீஃபன் ஆண்டவருக்காக வைராக்கியமான சாட்சியாக வாழ்ந்து மரித்தான். அவனை இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னதுக்காகவே அவர்கள் கல்லெறிந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று நிரூபிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். One of the greatest witnesses of the resurrection was Paul himself. For as an unbeliever, he was soundly convinced that Jesus was dead. இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்து பவுலை சந்திப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக செத்து தான் போனார், இவனுக்கு தான் பாடியை திருடிட்டு போய் ஏதோ பண்ணுறானுவோ அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். அதில் உறுதியாக இருந்தார். சவுண்ட்லி கன்வின்ஸ்ட், அவருடைய மனதிற்கு நிச்சயமாகப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியம். The radical change in his life, a change that brought him persecution and suffering, is certainly evidence that Lord had indeed been raised from the dead. அப்போ தமஸ்கு போகிற வழியிலே அவன் தமஸ்குவில் இருக்கிற சகோதர சகோதரிகளை அடித்து அவர்களை துன்புறுத்தி சிறைச்சாலையில் போட வேண்டும் என்ற நோக்கத்திலே கையில் உத்தரவோடு போகிறார். இயேசு கிறிஸ்து அவனை நேரடியாக சந்திக்கிறார். அந்த சந்திப்பு நிகழும்போது மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. அப்போது a change that brought him persecution and suffering. அதனாலே இவன் உலகத்திற்கெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருந்த இவனுக்கு மிகப்பெரிய பாடுகளும் கஷ்டங்களும் வந்தது. The Lord had indeed been raised from the dead. அப்போ தான் அவன் அதை உணர்கிறான். இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசுகிறார் என்றால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார். Paul made it clear that his salvation was purely an act of God's grace. நான் ரட்சிக்கப்பட்டது நான் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டோ அல்லது இன்னொரு மனிதனுடைய நடவடிக்கையினாலோ நான் ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய கிருபையினாலே தேவன் என்னை காப்பாற்றிருக்கிறார் அழிவில் இருந்து அப்படின்னு உறுதியாக அவன் நம்பினான். பால்ஸ் ரீடர்ஸ் would say, பவுல் எழுதின கடிதங்களை எல்லாம் படித்து பார்த்து அவருடைய கோட்பாடுகளை எல்லாம் படித்தவர்கள் சொல்லுவாங்க, எஸ், we agree that Jesus was raised from the dead. ஆம், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லலாம். தென் பால் would reply, அதற்கு பதிலாக பவுல் என்ன சொல்கிறார் என்றால், if you believe that, then you must believe in the resurrection of all the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் மரித்த எல்லாரும் உயிரோடே வருவார்கள் என்பதையும் நீங்கள் விசுவாசித்தே ஆக வேண்டும். கிறிஸ்து மட்டும் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அல்ல, யாரெல்லாம் இந்த உலகத்திலே மரித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் உயிரோடே வருவார்கள் என்பதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அப்போ கடலிலே போனவர்கள், ஒன்றுமில்லாமல் தீ விபத்திலே இறந்து சாம்பலாய் போனவர்கள் எல்லாம் எப்படி மறுபடியும் அவங்க உடம்பு கிடைக்கும்? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போனவர்கள் எப்படி உயிரோடே வருவார்கள்? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவருடைய ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மூளை அறிவு பத்தாது. சிம்பிளி ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, இதுதான் பாட்டு. ஒரு பாட்டு இருக்குல்ல ஆங்கிலத்தில், சிம்பிளி ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. வேறு எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிசயங்களை பார்க்கிறீர்களா? சிம்பிளி ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அப்போ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக செத்த உயிர்கள் எப்பொழுது வரும்? இப்படியெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே பல ஆராய்ச்சிகள் நடைபெறும். இஃப் தெர் இஸ் நோ ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலே இல்லை என்றால் தென் கிரைஸ்ட் வாஸ் நாட் ரேஸ்ட். அப்படி என்றால் கிறிஸ்து உயிரோடே வரவில்லை. நீங்கள் போட்டு ரெண்டையும் குழப்பிக்கிறாதீங்க. உங்களுக்கு உயிர்த்தெழுதலே இல்லை,
பல லட்சம் ஆண்டுகளாக மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடே வரமாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களா? கிறிஸ்துவும் உயிரோடே வரவில்லை. இஃப் ஹி வாஸ் நாட் ரைசட் there is no gospel to preach. அவர் உயிரோடே வரவில்லை என்றால் கிறிஸ்துவ மதமும் இல்லை, சுவிசேஷமும் இல்லை. அது போய் நீங்கள் நேரத்தை செலவழிக்காதீங்க, போயிடுங்க. இஃப் there is no gospel then we have believed in vain and we are still in our sins. நம்மளுக்கு சுவிசேஷமே கிடைக்கவில்லை என்றால் நாம் விருதாவாகவே இவ்வளவு நாள் வேஸ்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் விசுவாசித்தது வீண். நாம் இன்னமும் நமது பாவத்திலே இருப்போம். நம்ம பாவத்திற்கான விமோசனம் இல்லை. If there is no resurrection, then believers who have died have no hope. உயிர்த்தெழுதலே இல்லை என்றால் இதற்கு முன்பாக மரித்திருக்கிற விசுவாசிகளுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. We will never see them again. நாம் அவர்களை இனிமேல் பார்க்கவே மாட்டோம் என்பதாக அவர் எழுதுகிறார். The conclusion is obvious. இதில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்றால் அது வெளிப்படையாகவே தெரிகிறது. Why be a Christian if we have only suffering in this life and no future glory to anticipate? கிறிஸ்தவர்களாக நாம் எதற்காக பாடுபட்டு தொலைக்க வேண்டும்? எதிர்காலத்திலே எந்த நம்பிக்கையுமே இல்லை என்கிற பட்சத்திலே இந்த உலகத்திலே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து செத்து போய்விட வேண்டியது தானே. எதற்காக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டும்? Why be a Christian if we have only suffering in this life and no future hope, no future glory to anticipate? The resurrection is not just important, it is of first importance because all we believe hinges upon it. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார் என்பதில் தான் இருக்கிறது. அவர் உயிரோடே வந்தால் நாமும் மரித்தாலும் உயிரோடே வருவோம். எதிர்காலத்தில் ஒரு தீர்ப்பு உண்டு என்ற இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் வீணாக கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள். பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் பாடுபட வேண்டும்? இந்த உலகத்திலே போய் சந்தோஷமாக இருக்கலாமே. உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அவற்றையெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் செய்து சாக வேண்டியது தானே. எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்றால் எதற்காக வாழ்கிறீர்கள்? இதற்குத்தான் பவுல் சாட்சி சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நான் அநேக பாடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரா என்பதிலே அவர்களுக்கு சந்தேகம். அல்லது கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி யாரெல்லாம் மரித்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திரும்ப உயிரோடே வருவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு முறை மரிப்பதும் பின்பு உயிர்த்து நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோசனை பண்ணி பாருங்கள். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் டிஃபரன்ஸ் டஸ் யுவர் ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன் ஃப்ரம் த டெட் மேக் டு த வே யூ வில் லிவ் டுடே? அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுந்தார் அல்லது மனிதர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்த உங்களுடைய நம்பிக்கையில் என்ன வித்தியாசம் இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அல்லது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணும்? இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம், போகிறோம், வரோம். இயேசு கிறிஸ்து உயிரோடே இருக்கிறார் அல்லது இயேசு கிறிஸ்து மரித்தவரிலிருந்து உயிர்ந்ததைப் போல நாமும் மரித்தாலும் மீண்டும் உயிர்த்தடைந்து நியாய தீர்ப்பு அடைவோம் என்ற நம்பிக்கையை குறித்து நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? எதிர்காலத்தில் நமக்கு நிச்சயமான வாழ்க்கை உண்டு, நாம் நிச்சயமாக நியாய தீர்ப்பு அடைவோம் என்றால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் எந்த அநியாயத்தையும் செய்யலாம். நாம் மரித்து திரும்பவும் உயிரோடு எழப்போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கே உரியது. இறைவன் என்பவன் இல்லை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் இல்லை. ஆகையால் நாம் என்ன விதமான அசுத்தங்களையும் செய்யலாம், என்ன விதமான அநீதிகளையும் நாம் செய்து கொள்ளலாம் என்பது எல்லா மனிதருடைய நினைவாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களையும் அநேகர் இந்த நினைவில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மரித்தாலும் நீங்கள் செய்யும் செய்கைகளுக்கு தக்கபடி பலனடைவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? நாம் நியாயமாக பயந்து வாழ வேண்டும் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைய சிந்தனை. இதற்காகத்தான் பவுல் தெளிவான சாட்சியாக சொல்லுகிறார். அதுதான் பால்ஸ் விட்னஸ், பவுலின் சாட்சி. சரியா?